الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மாதம் ஒரு முறை மாணவியின் வரலாறு எனும் தலைப்பிலே சில விடயங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே முதலாவது வகுப்பிலே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர், அவர்களுடைய வளர்ப்பு, வாலிப பருவம், காபாவிலே ஹஜருல் அஸ்வதை எடுத்து வைத்தல், திருமணம், 40 வயதாகின்ற போது ஹிரா குகையிலே தனிமையிலே அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 40வது வயதிலே ஏற்படுகிறது. இதுவரைக்கும் நாம் பார்த்தோம். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 40 வயதை அண்மிக்கின்ற போது அவர்களுடைய செயல்களிலே சில வித்தியாசமான விடயங்கள் ஏற்படுகிறது. தனிமையிலே அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக அந்த ஹிரா குகையை தெரிவு செய்து அங்கே தனிமையிலே இருக்கிறார்கள். தூக்கத்திலே இருக்கின்ற போது முதலாவதாக கனவிலே ஒரு கனவு காண்கிறார்கள். விடிய காலையிலே அதிகாலை பொழுதிலே கனவு காண்கிறார்கள். இவ்வாறாக நபி அவர்கள் தனது கூட்டத்தினரையும் குடும்பத்தினர்களையும் பிரிந்து ஹிரா குகையிலே தொடராக வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்துவதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார். அது ரமதான் மாதம் 21வது நாள் திங்கட்கிழமை நாளிலே அந்த நிகழ்வுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி அவர்களிடத்திலே அனுப்புகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களிடத்திலே வருகை தந்து அவர்களை அணைத்து கொண்டு, எந்த அளவுக்கு என்றால் நபி அவர்களுக்கு ஒரு சோர்வு ஏற்படும் அளவுக்கு அவர்கள் கட்டி அணைத்தார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹுடைய அந்த தூது செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைக்கிறார்கள். இக்ரா, ஓதுவீராக, படிப்பீராக என்று சொன்ன போது அவர் கூறினார், மா அன பிகாரி, நான் ஓதக்கூடியவன் அல்ல அல்லது படிக்கக்கூடியவன் அல்ல என்ற அந்த வார்த்தையை கூறிய போது மீண்டும் 2 முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டி அணைத்து இந்த விடயத்தை கூறுகிறார்கள். அதற்கு பின்னால் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உன்னை படைத்த ரப்புடைய திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக. ஹலக்கல் இன்சான மின் அலக், இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம், மனிதர் அறியாத பல விடயங்களை கற்றுக் கொடுத்தான் என்ற இந்த வசனம் வரும் வரை 5 வசனங்களும் நபி அவர்களுக்கு ஆரம்பமாக வகை செய்தியாக இறங்குகிறது. இதனூடாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்ற நபித்துவ பட்டத்தை பெறுகிறார்கள். இந்த வகை செய்தியை சுமந்தவர்கள் பயந்தவர்களாக இதயங்கள் நடுநடுங்கிய நிலையிலே வீட்டுக்கு வருகிறார்கள். வந்து கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அருமை மனைவியிடத்திலே விடயத்தை கூறுகிறார்கள். ஜம்மிலூனி ஜம்மிலூனி, அதாவது அந்த திடுக்கத்திலே பதட்டத்திலே இருந்தவர்களை போர்த்துமாறு கூறுகிறார்கள். அதற்கு பின்னால் அந்த திடுக்கத்திலே இருந்த நபி அவர்களை அருமை மனைவி போர்த்தி விடுகிறார்கள். அதற்கு பின்னால் நடந்த செய்தியை மனைவியிடத்திலே கூறுகிறார்கள். அப்போது நபி அவர்கள் கது ஹஷீது அலா நப்சி, எனது ஆத்மாவின் மீது நான் பயந்து விட்டேன், அந்த பயந்த நிலையை கூறுகின்ற போது அருமை மனைவி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகிறார்கள், கல்லா அப்ஷிர்,
அதாவது நீங்கள் அந்த கண்ட செய்தி உங்களுக்கு நல்ல சுபசோபன நல்ல செய்தியாகத்தான் இருக்கும். அபதா, ஒரு நாளும் நபியே, அதாவது நபியை பார்த்து கூறுகிறார்கள், உங்களை அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான். நீங்கள் குடும்பத்தினரை சேர்ந்து நடக்கிறீர்கள், உங்களது வார்த்தைகளிலே உண்மைதான் இருக்கிறது, தேவையுடையவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள், அதே போன்று தேவையுடையவர்களுடைய விடயத்திலே நீங்கள் முன் வந்து அவர்களுக்காக துணையாக இருக்கிறீர்கள், அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்கின்றீர்கள் போன்ற விடயங்களை கூறி விருந்தாளியை நீங்கள் அழகான முறையிலே கவனிக்கிறீர்கள், உண்மையான விடயத்திலே தோளோடு தோள் என்று ஒத்தாசையாக இருக்கிறீர்கள் என்று நபி அவர்களுடைய நல்ல பண்புகளை கூறி, இப்பேற்பட்ட உங்களுக்கு இழிவு நிலை வரமாட்டாது, இது ஒரு நல்ல செய்தி என்ற செய்தியை கூறி ஆறுதல் படுத்துகிறார்கள். நபி அவர்களை அந்த பதட்ட நிலையிலிருந்து ஒரு சாதாரண நிலைக்கு இது போன்ற வார்த்தைகளை கூறி அமைதிப்படுத்துகிறார்கள். அதற்கு பின்னால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதாவது அவருடைய சிறிய தந்தையுடைய வீட்டுக்கு, அதாவது வரகத் பின் நௌஃபல் என்ற அந்த சிறிய தந்தையுடைய வீட்டுக்கு அழைத்து செல்கிறார்கள். அவர்கள் வயது முதிர்ந்தவராக இருந்தார்கள், வேத நூல்களை பற்றிய அறிவு அவருக்கு இருந்தது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சாச்சாவின் மகனை பார்த்து கூறுகிறார், உனது சகோதரனின் மகன் சொல்லக்கூடிய செய்தியை கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு நடந்த செய்தியை கூறுகிறார்கள். வரகத் பின் நௌஃபல் அவர்கள் இந்த செய்தியை கேட்டுவிட்டு கூறினார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த செய்தியை கொண்டு வந்தாரோ அதே நாமூஸ் தான் நபி அவர்களுக்கும் செய்தியை கொண்டு வந்திருக்கிறார் என்ற செய்தியை கூறிவிட்டு, நபி அவர்கள் நபியாக அனுப்பப்படுகின்ற போது நான் இருக்க வேண்டுமே என்ற ஒரு செய்தியை அவருக்கு, அதாவது நான் வாலிபனாக இருக்க வேண்டுமே, நல்ல வலிமை மிக்கவனாக இருக்க வேண்டுமே என்று தனது நிலையை பற்றி அவர்கள் கூறுகிறார்கள். அதற்கு பின்னால் அந்த சிறிய தந்தை இவர்கள் உபதேசம் செய்கின்ற போது, நீங்கள் எதனை கொடுக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த வகை செய்தியை கொண்டு வந்தவர்கள் எல்லாம் எதிர் விளைவுகளை, எதிரிகளை அவர்கள் சம்பாதித்துக் கொண்டார்கள், எதிர்ப்பு அவர்களுக்கு இருந்தது. நீங்கள் நபியாக வருகின்ற அந்த காலத்திலே இருந்தால் நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன் என்று நபி செய்தியை பற்றி வரகத் பின் நௌஃபல் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆரம்ப பகுதி, ஆனால் நபியாக பட்டம் பெற்று தாவா பணியிலே ஈடுபட்டு துன்பங்கள் துயரங்கள் வருகின்ற போதுதான் உதவிகள் தேவை. ஆனால் அந்த நேரத்திலே இந்த வரகத் பின் நௌஃபல் என்பவர் உயிரோடு இருக்கவில்லை, அவர் இறந்து விடுகிறார். இவ்வாறாக வகைச்செய்தியை பெற்றுக்கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயது, அவர்கள் இந்த நபி செய்தியை பெற்றுக்கொண்டு வீட்டிலே இருக்கின்ற போது வகையுடைய அந்த தொடர்பு நின்று விடுகிறது. சில காலங்கள் வகை செய்தி வராமல் இருந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையிலே இருக்கிறார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் அடுத்ததாக ஒரு வகை செய்தி அனுப்புகிறான். யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர், அதாவது மக்களுக்கு நீங்கள் நன்மையை கொண்டு நன்மாராயம் கூறி நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்யுங்கள், போதனை செய்யுங்கள் என்ற வசனம் இறங்குகிறது. வரப்பக ஃபகப்பிர், உனது ரப்பை நீங்கள் பெருமைப்படுத்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. வஸியாபக ஃபதஹிர், உங்களது ஆடைகளை தூய்மைப்படுத்திக் கொள்வீர்களாக. வர்ருஜுஸ ஃபஹஜுர், அழுக்கான அசுத்தமான வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டும் நீங்கள் வெறுத்து நடப்பீர்களாக, விட்டு விடுவீர்களாக என்ற செய்தி இறங்குகிறது. இந்த வசனத்தினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷிர்க், இணை வைத்தலை ஒட்டுமொத்தமாக விட்டு ஒதுங்க வேண்டும், தௌஹீதின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் என்ற செய்தி இந்த வசனத்தினூடாக நபி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழைப்பு பணியை செய்வதற்காக ஆயத்தமாகிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அவர்களை சுதாகரித்துக் கொண்டு ஆயத்தமாகிறார்கள். இப்போது ரகசியமான முறையிலே இரகசியமாக அழைப்பு பணியிலே ஈடுபடுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான உளவிருத்தியையும்
உள்ளத்தின் விசாலத்தன்மையையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அருமை மனைவி நபியுடைய இந்த முதலாவது அழைப்பிலே கவரப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அருமை மனைவி இந்த ஏகத்துவ அழைப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு பின்னால் வீட்டிலே இருக்கக்கூடிய அலி இப்னு அபி தாலிப், அதாவது குடும்ப உறுப்பினராக இருக்கக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இவ்வாறாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த எண்ணிக்கை ஒவ்வொன்றாக அதிகரிக்கிறது. அதற்கு பின்னால் ஸைத் இப்னு ஹாரிஸா, இந்த 3 பேர்களும் நபி அவர்களுடைய குடும்ப வட்டத்திலே இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். குடும்பத்துக்கு அப்பால் இருக்கக்கூடியவர்கள் இந்த அழைப்பை கேட்டு நபியுடைய இந்த ஏகத்துவ போதனையை கேட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு பின்னால் அவர்களுடைய அபூபக்கர் அலி அவர்களுடைய அந்த அழைப்பின் காரணமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், தல்ஹா பின் உபைதுல்லா அவர்களும், சஅத் இப்னு அபி வக்காஸ், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், ஜுபைர் இப்னு அவ்வாம், அபு உபைதா ஆமிர் இப்னு ஜர்ராஹ், இவ்வாறாக இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் ஜமீஅன், அல்லாஹ் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. இவ்வாறாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற அந்த எண்ணிக்கைகள் படிப்படியாக எண்ணிக்கைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் தான் அம்மார் இப்னு யாசிர், பிலால் இப்னு ரபாஹ், ஜஅஃபர் இப்னு அபி தாலிப், அர்கம் இப்னு அபில் அர்கம், அதாவது நபி அவர்கள் அழைப்பு பணியின் அந்த ரகசியமான அழைப்பு பணியை செய்வதற்கு ஒரு மத்திய இடமாக இந்த தாருல் அர்கமை தான் தெரிவு செய்தார்கள். இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் ஜமீஅன், அல்லாஹ் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. இவ்வாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு பணி 3 வருடங்கள் ரகசியமாக நடைபெறுகிறது. இவ்வாறாக 3 வருடங்கள் சென்றதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயது 43 வயது. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இந்த ரகசிய அழைப்பை மேற்கொண்டார்கள் என்றால், குறைஷி காஃபிர்களுடைய துன்பங்கள், துயரங்கள், அதாவது அவர்களுடைய விரும்பத்தகாத செய்திகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வந்துவிடக் கூடாது என்ற ஒரு உயரிய நோக்கத்தில் தான் ரகசியமாக இந்த அழைப்பு பணியை செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடராக வஹி செய்தி வருகிறது, ஃபஸ்தா பிமா துஅமர் வ அஅரிது அனில் முஷ்ரிகீன், அதாவது இந்த அழைப்பு பணியை பகிரங்கப்படுத்த வேண்டும் என்ற கட்டளை வருகின்ற போது, அதிலும் குறிப்பாக வஅன்திர் அஷீரதகல் அக்ரபீன், உங்களுக்கு நெருக்கமான உறவினர்களுக்கு நீங்கள் இந்த பணியை செய்யுங்கள் என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது பனு ஹாஷிம், பனு முத்தலிப், இந்த கோத்திரத்தார்களுக்கு அழைப்பு பணியை செய்வதற்காக சஃபா மலையிலே ஒன்று கூடுகிறார்கள். சஃபா மலையிலே இருந்து மக்களை ஒன்று கூடுமாறு அழைக்கிறார்கள். வந்ததற்கு பின்னால் அந்த மலை அடிவாரத்திலே இருந்து கூறுகிறார்கள், இந்த மலையின் அடிப்பகுதியில் இருந்து, அதாவது பின்புறமாக ஒரு குதிரை படை, அதாவது எதிர்க்கக்கூடிய ஒரு படை வருகிறது என்று சொன்னால் என்னை நீங்கள் உண்மைப்படுத்துவீர்களா என்று கேட்டபோது, ஆம், உங்களிடத்தில் எந்த பொய்யையும் நாங்கள் காணவில்லை என்று உண்மைப்படுத்துகிறார்கள். இவ்வாறாக மக்கள் எல்லாம் அந்த சஃபா மலையிலே ஒன்று கூடிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஃபஇன்னி நதீருல் லகும் பைன யதை அஸாபின் ஷதீத், அந்த கடுமையான வேதனையை பற்றி எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக நான் வந்திருக்கிறேன் என்று அவர்களுடைய நபித்துவ அந்த போதனையை பற்றி சொல்லுகின்ற போது அபூ லஹப் அவர்களுடைய சிறிய தந்தை அவர்கள் கூறுகிறார்கள், தப்பன் லக அமா ஜமஅதனா இல்லா ஹாதா, இதனை சொல்வதற்காக நீங்கள் எங்களை வரவழைத்தீர்கள் என்று ஒரு மறுத்த கோணத்தில் அவர்கள் பேசுகிறார்கள். இவ்வாறாக நபி அவர்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய எதிர்ப்புக்கு மத்தியிலே பொறுமையாக அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்து அழைப்பு பணியிலே ஈடுபடுகிறார்கள். நபி அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள், துயரங்கள், இன்னல்கள் எதுவும் அழைப்பு பணிக்கு தடையாக இருக்கவில்லை. அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்த்து பொறுமை கொண்டு அவர்களுடைய அழைப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இரவு பகலாக, ரகசியமாக, பகிரங்கமாக, பெரியவர்கள், சிறியவர்கள், ஆண்கள், பெண்கள், கருப்பர், சிவப்பர்
எல்லா மக்களுக்கும் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், அவன்தான் வணங்கப்பட வேண்டும், அவன்தான் படைப்பாளன், அவன்தான் நிர்வாகி போன்ற விடயங்களை அந்த ஏகத்துவம் அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த தௌஹீதை நிலைநிறுத்துகிறார்கள். இப்போது இவ்வாறான கட்டத்திலே முஷ்ரிக்கீன்கள் இந்த அழைப்பு பணி ரகசியமாக இருந்து பகிரங்கமான போதும் அவர்களுடைய கெடுதிகள் வெளிப்படுகிறது. நபி அவர்களுக்கான கெடுதிகள் வெளிப்படுகிறது. முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. இந்த நேரத்திலே ஓரிரை கொள்கையை அவர்கள் போதிக்கின்ற போது உடனடியாக மறுபுறம் சிலை வணக்கத்தை எதிர்க்கக்கூடிய செய்தி அதிலே இருக்கிறது. எனவே ஏகத்துவத்தை சொல்லப்படுகின்ற போது எமது சிலைகளை வெறுக்கிறார், ஒதுக்குகிறார், அதன் மூலமாக எந்த பயனும் இல்லை என்று சொல்கிறார் என்ற செய்தியை கேட்ட போது அவர்களுடைய எதிர்ப்பு இன்னும் வெளிப்படையாகிறது. இவ்வாறாக ஏசுதல், தூற்றுதல், அவர்களை பல வகையிலும் துன்பப்படுத்துதல் போன்ற விடயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தனது பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் மூலமாக பாதுகாத்தான். பெரிய பெரிய துன்பங்கள், துயரங்கள் வருகின்ற போது அல்லாஹ் இவரோடாக ஒரு பாதுகாப்பரணை அங்கே உருவாக்கி இருந்தார். ஏனென்றால் அபூ தாலிப் என்று சொல்லக்கூடியவர் அந்த சமுதாயத்திலே ஒரு பெயர் போன புகழுக்குரிய, அவருடைய பெயர் பேச்சு எடுபடக்கூடிய ஒரு நிலையிலே இருந்தார். இதன் காரணமாக அவருக்கு முன்னால் நபி அவர்களை தாக்குவதற்கோ அல்லது கெடுதிகள் செய்வதற்கோ யாரும் முன் வரவில்லை. இவ்வாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான அந்த எதிர்ப்பு, மறுப்பு, புறக்கணிப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போது குறைஷிகள் பார்க்கிறார்கள், இஸ்லாத்துடைய அழைப்பு பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது, முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது, நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறார்கள் என்ற செய்தியை பார்த்தவுடன் முஷ்ரிக்கீன்கள், அந்த இணை வைக்கக்கூடியவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவர்களுக்கான, இஸ்லாத்தை பின்பற்றியவர்களுக்கான துன்பங்களும் கெடுதிகளும் அதிகரிக்கிறது. குறிப்பாக அதாவது வலிமையற்றவர்கள், அடிமைகள் போன்றவர்களுக்கான வேதனைகளும் கெடுதிகளும் அதிகரிக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், அதாவது இஸ்லாத்தை ஆரம்பத்திலே ஏற்றுக்கொண்ட அந்த 7 நபர்கள், முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி செய்தி மூலமாக இஸ்லாத்தை ஆரம்பமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அதற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய தாயார் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, மிக்தாத் ரலியல்லாஹு, இந்த 7 நபர்களும் ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிப் அவர்கள் மூலமாக பாதுகாப்பு பெறுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய குடும்ப அந்த சுபாவ நிலையை பொறுத்து அவர்களும் பாதுகாப்பு பெறுகிறார்கள். அவர்களுடைய குடும்பமும் வலிமையானது இருந்தது. எனவே அவர்களை துன்புறுத்துவதற்கு பயப்படுகிறார்கள். ஆனால் ஏனைய கூறிய அந்த 5 நபர்களுக்குமான துன்பங்களும் துயரங்களும் சொல்லொண்ணாத அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் இரும்பு கவசங்களை சூடேற்றி அணிவிக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது சூரியன் அந்த உஷ்ணத்துக்கு கீழால் அவர்களை மிகவும் துன்பப்படுத்துகின்ற அளவுக்கு அவர்களை வேதனைப்படுத்துகிறார்கள். அம்மார் இப்னு யாசிர் அவர்களுடைய தாய் தந்தையினர்கள் மிகவும் வேதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் ஓரமாக போகின்ற போது வேதனைப்படுத்தப்படுவதை, துன்புறப்படுத்தப்படுவதை பார்த்து மிகவும் கவலைப்பட்டார்கள். ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. கூறினார்கள், சபரன் ஆல யாசிர், யாசிருடைய கூட்டத்தினரே, அல்லாஹ்வுக்காக பொறுமை காருங்கள், ஃபஇன்ன மௌஇதகும் அல் ஜன்னah, உங்களுக்குரிய சந்திக்கும் இடம், ஒதுங்கும் இடம், அந்த இலட்சியம் சுவர்க்கமாக இருக்கும் என்று நன்மாராயம் கூறினார்கள். ஒரு நாள் அந்த வழியாக நடந்து செல்கின்ற போது அபூ ஜஹல் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கடுமையாக, அதாவது எந்த அளவுக்கு என்றால் அந்த அவர்களுடைய உடல் உறுப்பிலே இரும்பின் மூலமாக தாக்கி அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். உண்மையிலே இஸ்லாத்துக்காக முதலாவதாக தியாகம் செய்த பெண்மணி இவர்கள். எந்த அளவுக்கு என்றால் இரும்பிலே அந்த பெண்களுடைய அந்த உறுப்பிலே
அதாவது தாக்கி அவர்களை கொலை செய்கிறார்கள். ஆனால் இதற்கான கூலியும் வெகுமதியும் நிச்சயம் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. இவ்வாறாக வேதனை செய்யப்பட்டவர்கள் ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையாக இவர்களை வேதனை செய்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஆடைகளை எல்லாம் கலற்றி நெருப்பிலே வீசி விடுவார்கள். அவர்களுடைய அந்த நெருப்பின் உஷ்ணத்தின் மூலமாக முதுகில் இருந்து வரக்கூடிய கொழுப்பு தான் அந்த நெருப்பை அணைக்கக்கூடியதாக இருந்தது. அந்த அளவுக்கு துன்புறுத்தப்பட்டார்கள். காரணம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது, ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டது. இவ்வாறாக துன்புறுத்தல்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. அதே போன்று பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுட்டரிக்கும் நெருப்பு, அதாவது சூரியனுடைய சூட்டுக்கு மத்தியிலே அவர்கள் வேதனை செய்யப்பட்டார்கள். அஹத் அஹத், ஒருவன் ஒருவன் என்று ஏகத்துவ வார்த்தையை கூறினார்கள். அதற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த உமையா பின் ஹலஃப் அவர்களிடத்தில் இருந்த இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உரிமையிட்டார்கள். இவ்வாறாக அவர்களுடைய அடிமைத்துவத்திலிருந்து விடுதலை பெற்று அந்த வேதனையிலிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை விடுதலை செய்கிறார்கள். இவ்வாறாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே வேதனை செய்யப்படுகின்ற போது அவைகளை பார்த்து, அந்த கஷ்டமான நிலையை பார்த்து அவர்களால் இயலுமான உதவிகளை செய்கிறார்கள். இவ்வாறாக முஷ்ரிக்கீன்களுடைய வேதனையும் துன்புறுத்தல்களும் அடாவடித்தனமும் மேலோங்கிக் கொண்டே போகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே இருக்கிறார்கள். ஒட்டகத்துடைய வயிற்றில் உள்ள அந்த அழுக்குகளை எல்லாம் தலையிலே போடுகிறார்கள். நபி அவர்கள் பொறுமையாக இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு நாள் தொழுகையிலே இருக்கின்ற போது உக்பா பின் அபு முஐத் அவர்கள் ஒரு கயிறை எடுத்து நபியுடைய கழுத்திலே போட்டு இறுக்கமாக பிணைக்கிறார்கள். நெருக்கி அவர்களை கடுமையாக துன்புறுத்துகிறார்கள். இந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அந்த தோற்பியத்திலிருந்து அதனை எடுத்து விடுகிறார்கள். இவ்வாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அவர்கள் கூறினார்கள், அதக்துலூன ரஜுலன் ஐ யகூல ரப்பி அல்லாஹ், என்னை படைத்தவன் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லக்கூடியவர்களையா நீங்கள் கொலை செய்கிறீர்கள் என்ற அளவுக்கு அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறான். இவ்வாறாக நபி அவர்களுக்கான துன்பங்கள் துயரங்கள் ஏராளம். ஆனால் பொறுமை கொண்டார்கள். அழைப்பு பணியிலே தொடராக இருந்தார்கள். மலை போன்று உறுதியான எண்ணத்தை வரவழைத்துக் கொண்டார்கள். எந்த துன்பமும் துயரமும் அட்டகாசமும் அழைப்பு பணியை தடுக்கவில்லை. தொடராக பயணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இவ்வாறாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கான துன்பங்கள் துயரங்கள் கடுமையாகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், குறிப்பாக பலவீனர்களும் அடிமைகளும் அளவுக்கு அதிகமாக வேதனை செய்யப்படுகிறார்கள். கட்பாறைகள் சூரிய அந்த உஷ்ணத்தின் காரணமாக கடுமையான சூடாக இருக்கும். இவைகளை கொண்டு வேதனை செய்தார்கள். இவ்வாறாக வேதனைக்குள்ளாக்கப்பட்ட அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏராளமான சஹாபா தோழர்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொந்த நிதியிலே அவர்கள் விடுதலை செய்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று ஹமாமா, ஆமிர் இப்னு ஃபுஹைரா, உம்மு அபஸ், ஜனீரா, நஹதியா, அவருடைய மகள் ரலியல்லாஹு அன்ஹும் ஜமீஅன், அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விடுதலை செய்கிறார்கள். துன்பத்தை துயரத்தை பார்க்க முடியாமல் காசு கொடுத்து அவர்களை விடுதலை செய்கிறார்கள். இதனை பற்றி அவர்களுடைய தந்தை கூறுகிறார், நீ இவ்வாறாக விடுதலை செய்கின்ற போது உன்னை பாதுகாப்பதற்காக உதவி செய்யக்கூடியவர்களை தெரிவு செய்கிறாயா என்ற போன்ற வார்த்தைகளை கூறுகிறார்கள். இவ்வாறு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேதனை செய்யப்படக்கூடிய இந்த காட்சியை பார்த்து அவர்கள் பல தோழர்களை விடுதலை செய்கிறார்கள். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் இந்த செய்தி வருகிறது. வேதனையின் தாக்கமும் கொடுமையும் அதனை தடுப்பதற்கான வசதி வாய்ப்பு இல்லாத நிலையிலேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஹபஷாவுக்கு அதாவது ஹிஜ்ரத் செய்யுமாறு, இவர்களுடைய துன்பத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக ஹிஜ்ரத் செய்யுமாறு கூறுகிறார்கள். ஹபஷா, அபிசீனியா, எத்தியோப்பியா, இதற்கு 10 ஆண்களும் 5 பெண்களுமாக தொலை தூரத்திலே இருக்கக்கூடிய அறிமுகமற்ற இடத்துக்காக பயணம் மேற்கொள்கிறார்கள்.
அந்த முதலாவது பயணத்திலே உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களது மனைவி நபியுடைய மகள் ருக்கையா அவர்களும் இருக்கிறார்கள். இவ்வாறாக ரஜபு மாதம் நபி அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த 5வது வருடம். அப்ப நபி அவர்கள் வயது எத்தனை? 45வது வயது. இவர்கள் அபிசீனியாவுக்கு போய் 3 மாதங்கள் அங்கே தனிமையிலே இருக்கிறார்கள். அதற்கு பின்னால் மக்காவுடைய நிலைமைகள் சீராகிவிட்டது என்ற செய்தியை கேட்டு மீண்டும் வருகிறார்கள். மீண்டு வந்தால் நினைத்ததற்கு மாற்றமாக தொடர்ந்தும் வேதனைகள் இருந்து கொண்டே இருக்கின்றது என்ற செய்தி கேள்விப்பட்டவுடன் சிலர்கள் மக்காவுக்கு நுழைந்து விடுகிறார்கள். இன்னும் சிலர் இருக்கக்கூடிய இடத்திலே இருந்து விடுகிறார்கள். இன்னும் சிலர் மீண்டும் ஹபஷாவுக்கு அபிசீனியாவுக்கு சென்று விடுகிறார்கள். இவ்வாறான ஒரு நிலையிலேதான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சம்பவம் நிகழ்கிறது. அபூ ஜஹல், அதாவது இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய அவன் ஒரு நாள் சஃபா மலை அடிவாரத்திலே நபி அவர்களை கடுமையாக தாக்குகிறான். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேட்டை நிமித்தமாக வெளியில் சென்று வருகின்ற போது கேள்விப்படுகிறார்கள், தனது சகோதரன் தாக்கப்பட்டிருக்கிறான் என்ற செய்தி கேட்டவுடன் அந்த இடத்துக்கு சென்ற அபூ ஜஹலை பார்த்து தாக்கிவிட்டு கடுமையான தோரணையிலே அவனை எச்சரித்தான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் நபியுடைய அந்த பாசத்தின் காரணமாக வார்த்தைகள் வெளிப்பட்டு விடுகிறது. அதற்கு பின்னால் அவர் கூறினார், எனது சகோதரின் மகனையா நீ ஏசுகிறாய், நானும் அவனது மார்க்கத்திலே இருக்கிறேன் என்று அவர்களுடைய வாய் நாவு பேசி விடுகிறது. அதற்கு பின்னால் அவர்கள் பயங்கரமான ஒரு உருக்கமான பயங்கரமான ஒரு விடயத்தை அபூ ஜஹலுக்கு கூறிவிட்டு ஆரம்பத்திலே அவர்கள் இந்த வார்த்தை இஸ்லாத்தில் நுழைவதற்கு ஒரு காரணமாகவும் வந்துவிட்டது, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு பின்னால் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய வருகைக்கு பின்னால் துன்பங்கள் கொஞ்சம் குறைகிறது, துயரங்கள் கொஞ்சம் குறைகிறது. 3 நாட்களுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். 3 நாட்களுக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் கடுமையான தோரணையுடன் நபி அவர்களை கொலை செய்வதற்காக வருகிறார்கள். இப்போது எங்கே போகிறீர்கள் என்று கேட்ட போது உரீது கத்ல முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கொலை செய்ய போகிறேன் என்று சொன்ன போது, அதை விட ஒரு அற்புதமான விஷயம் இருக்கிறது, உங்களுக்கு சொல்லட்டுமா என்று அவர்கள் கூறும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், உங்களது சகோதரியும் சகோதரியுடைய கணவன் சயீத் இப்னு ஸைத் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், முதலில் அதை பாருங்கள் என்று கூறிய போது நபி அவர்களை கொலை செய்ய வந்த விடயத்தை விட்டுவிட்டு அவர்களுடைய திசை மாறி தனது சகோதரின் வீட்டுக்கு போகிறார்கள். கடுமையான கோபத்துடன் போய் அங்கே கதவை தட்டுகிறார்கள். அங்கே ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களிடத்தில் ஒரு ஏடு இருக்கிறது, சூரத்து தாஹா, குர்ஆனிலே ஒரு சூரா, இதனை படித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதனை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு கதவை தட்டுகிறார்கள். அந்த நேரத்திலே தனது சகோதரியின் கணவனை பார்த்து, நீங்கள் இருவரும் அவரின் பக்கம் சாய்ந்து விட்டீர்களா, அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா என்று காரசாரமாக கேட்கிறார்கள். அப்போது அவர்கள் கூறினார்கள், அவர் நீங்கள் இருக்கக்கூடிய மார்க்கத்துக்கு மாற்றமாக உண்மையாக இருந்தாலுமா, அதாவது நபி உண்மையில் இருந்தாலும் மாற வேண்டாமா என்ற ஒரு தோரணையிலே கேட்கிறார்கள். இவ்வாறு கேட்ட போது நபி அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு புரிகிறது. அதற்கு பின்னால் கடுமையாக தாக்குகிறார்கள். தாக்கி மைத்துனன் கீழே விழுந்து விடுகிறார். உடனே அவர்களுடைய சகோதரி அவனை தூக்கி விடுகிறார்கள். அதற்கு பின்னால் சகோதரிக்கும் அடி விழுகிறது, இரத்தம் ஓடுகிறது. இவ்வாறாக தாக்கப்பட்டதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கோபம் படிப்படியாக குறைகிறது, இரக்கமாக ஒரு நிலை வருகிறது. இந்த நேரத்திலே நீங்கள் வைத்திருக்கக்கூடிய புத்தகத்தை தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அப்போது அந்த புத்தகத்தை கொடுப்பதற்கு மறுத்து விடுகிறார்கள். நீங்கள் அசுத்தமாக இருக்கிறீர்கள், குளித்து விட்டு வர வேண்டும், பரிசுத்தமாக விட்டு வர வேண்டும் என்று கூறிய போது அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பரிசுத்தமானதற்கு பின்னால் அந்த ஏடு கொடுக்கப்படுகிறது. ஹப்பாப் இப்னு அரத் அவர்கள் அந்த குர்ஆனை ஓதுகின்ற போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனை பார்த்து வாசிக்கிறார்கள், படிக்கிறார்கள். இதனை கேட்ட ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார், அப்ஷிர் யா உமர், உங்களுக்கு
நல்ல செய்தி உண்டாகட்டும் என்ற நல்ல வார்த்தைகளை கூறுகிறார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் கூறுகிறார்கள், நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம பி அஹப்பில் உமரைன் இலைக் பி அபி ஜஹல் ஓ பி உமர் இப்னுல் கத்தாப். அதாவது இரண்டு உமர், அபூ ஜஹல், உமர், இந்த இருவரில் ஒருவரின் மூலமாக இஸ்லாத்தை சங்கைப்படுத்துவாயாக என்று நபி அவர்கள் கூறிய அந்த பிரார்த்தனையை அவர்கள் கூறுகிறார்கள். அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாருன் நதுவா, அந்த நபி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லப்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால் பள்ளியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அந்த சத்தம் கேட்டதாக வரலாறு கூறுகிறது. அப்போது அவர்களுக்கு வயது 26. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வயது 26. இவ்வாறாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அவர்களுடைய இஸ்லாத்துக்கு உதவியாகவும் முஸ்லிம்களுக்கு ஒரு கௌரவமாகவும் இருக்கிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், உமருடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை வெற்றியாகவும் ஹிஜ்ரத்திலே உதவியாகவும் அவர்கள் நிர்வாகத்திலே ஒரு அருளாகவும் இருக்கின்றது என்று அவர்களுடைய புகழை கூறுகிறார்கள். அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் பகிரங்கமாக தொழ முடியாத ஒரு நிலை, பயங்கரமான சூழல். இவர்களுடைய இஸ்லாத்தின் வருகைக்கு பின்னால் அங்கே பகிரங்கமாக தொழக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டதாக அவர்கள் கூறுகிறார்கள். இவ்வாறாக ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் இந்த மக்காவிலே உள்ள அந்த கூட்டத்தினர்களுக்கு மத்தியிலே ஒரு வெறுப்பு ஏற்படுகிறது. ஏனென்றால் இஸ்லாம் படிப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போது நபி அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு அவர்கள் முன் வருகிறார்கள். இந்த நேரத்திலேதான் நபி அவர்களுடைய அந்த உறவினர்கள் பனு ஹாஷிம் அவர்கள் நபி அவர்களை கொடுப்பதற்கு மறுக்கிறார்கள், பாதுகாப்பு பெறுகிறார்கள். இப்போது நபி அவர்களுக்கு 47 வயது, நபித்துவம் கிடைத்து 7வது வயதிலே இந்த பனு ஹாஷிம் பனு முத்தலிப் அவர்களை புறக்கணிக்கிறார்கள். அதாவது வெறுத்து நடக்கிறார்கள். அவர்களிடத்திலே எந்த உடன்படிக்கை செய்வதும் இல்லை, திருமணம் முடிப்பதில்லை, அவர்களுடன் பேசுவது கூடாது, அவர்களுடன் அமர்ந்திருப்பது போன்ற விடயங்கள் எல்லாம் தடுக்கிறார்கள். இவ்வாறாக ஒரு உடன்படிக்கை எழுதி அவர்கள் காபாவில கொள்கிறார்கள். அவர்களுடன் உடன்படிக்கை செய்யக்கூடாது, திருமணம் முடிக்க கூடாது, பேசக்கூடாது, அவர்கள் அமரக்கூடாது போன்ற விடயங்களை எல்லாம் எழுதி காபாவிலே மன்சூர் இக்ரிமா இப்னு ஆமிர் என்கிறவர் கொள்ளுகிறார். நபி அவர்கள் இதற்கு எதிராக பிரார்த்தனை புரிந்தார்கள். அவருடைய கை செயலிழந்ததாக வரலாறு சொல்கிறது. அதற்கு பின்னால் பனு ஹாஷிம், பனு முத்தலிப், ஷைப் இப்னு அபீ தாலிப் என்ற அந்த பள்ளத்தாக்கிலே தஞ்சம் அடைகிறார்கள். ஆனா அபூ லஹப் அவர்கள் வரவில்லை. இவ்வாறாக 3 வருடங்கள் அந்த பள்ளத்தாக்கிலே இருக்கிறார்கள். 3 வருடங்கள் இருந்ததற்கு பின்னால் அவர்களுக்கு வரக்கூடிய உதவிகள் ரகசியமாகத்தான் இருந்தது. ஏனென்றால் குறைஷி காஃபிர்கள் அனைத்தையும் தடுத்து வைத்திருந்தார்கள். இவ்வாறாக ஒரு சோர்வு நிலைக்கு ஆளாகிறார்கள். பசியின் கொடுமையால் சிறுவர்கள் எல்லாம் அழுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் மரக்கிளைகளை, இலைகளை சாப்பிடக்கூடிய அளவுக்கு கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் அந்த சங்கையான மாதம் அஷ்ஹுருல் ஹுரும் என்ற மாதத்திலே மாத்திரம்தான் அவர்களுக்கு அந்த இடத்திலிருந்து வெளிப்பட முடியும். அதாவது மக்காவுக்கு வரக்கூடிய வியாபார கூட்டத்தினர்களிடத்திலிருந்து ஏதாவது வாங்கிக் கொள்வதற்காக அவர்களை பயன்படுத்தி கொண்டார்கள். இவ்வாறாக நபி அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்து 10 வருடம். நபி அவர்களுடைய வயது 50வது வயது ஆகிறது. இந்த நேரத்திலே குறைஷ் குலத்தினர் முஷ்ரிக்கீன்களுடைய சிலர் அவர்களுடைய மனம் மாறுகிறது. இவ்வளவு துன்பம் கொடுக்க வேண்டுமா, இவ்வளவு சிரமம் கொடுக்க வேண்டுமா என்ற நிலையிலிருந்து கொஞ்சம் அவருடைய மனம் நெகிழ்வுத்தன்மைக்கு வருகிறது. இதன் காரணமாக ஏற்கனவே எழுதிய அந்த உடன்படிக்கையை அவர்கள் முறிக்கிறார்கள். நான் இந்த உடன்படிக்கைக்கு உடன்பட மாட்டோம் என்ற செய்தி வருகிறது. அதிலே ஹிஷாம் இப்னு அம்ர் போன்ற முக்கியமானவர்கள் எல்லாம் உடன்படிக்கை என்று வெளியேறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை கூறுகிறார்கள். அல்லாஹ் ஒரு எறும்பை அனுப்பி வைத்திருக்கிறான். அந்த காபாவிலே தொங்கப்பட்டுள்ள ஏட்டிலே உள்ள அந்த எழுத்துக்களை எல்லாம் அந்த எறும்பு அழித்து விட்டது, அல்லாஹுடைய அந்த திருநாமங்களை தவிர என்ற செய்தியை சொல்லுகிறார்கள். அதற்கு பின் அபூ தாலிப் இவர்கள்
அந்த குறைஷிகளிடத்துல போய் இந்த செய்தியை சொல்கிறார்கள். நாம், அதாவது நீங்கள் எழுதிய உடன்படிக்கை கொண்ட ஏடு அழிந்து விட்டது. இது உண்மையாக இருந்தால் நீங்கள் இந்த உடன்படிக்கையிலிருந்து என்ன செய்ய வேண்டும்? மீண்டு வர வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் உங்களுடைய உடன்படிக்கையை தொடரலாம் என்று கூறிய போது அவர்கள் வருகை தந்து அந்த ஏட்டை திறந்து பார்க்கிறார்கள். அங்கே அனைத்தும் அழிக்கப்பட்டதாக, அந்த எறும்பின் மூலமாக இல்லாமல் ஆக்கப்பட்டது. அதற்கு பின்னால் அந்த உடன்படிக்கை முறிக்கப்படுகிறது. அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த சஹாபாக்களும் நீண்ட முற்றுகைக்கு பின்னால், அந்த அநியாயக்கார அந்த அநீதிக்கு பின்னால் மீண்டு வருகிறார்கள். மக்காவுக்கு வந்த போது மீண்டும் அவர்களுடைய பிடிவாதம் விடுபடவில்லை. குறைஷி காஃபிருடைய பிடிவாதம் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு செய்யக்கூடிய இன்னல்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அந்த அதே ஹபஷாவுக்கு 2வது ஹிஜ்ரத் போகுமாறு கூறுகிறார்கள். அப்போது 83 ஆண்களும் 17 பெண்களுமாக 100 பேர் அவர்கள் ஹிஜ்ரத் போகிறார்கள். ஹபஷாவுக்கு சென்றதற்கு பின்னால் அங்கே உள்ள அந்த நஜ்ஜாஷி மன்னன் அவர்களை அரவணைத்து ஆற தழுகிறார். இதனை அறிந்த குறைஷி காஃபிர்கள் அங்கே அப்துல்லாஹ் இப்னு அபி ரபிஆ, அம்ர் இப்னு ஆஸ் இவர்களை அங்கே அனுப்புகிறார்கள். அந்த நஜ்ஜாஷி மன்னனிடத்திலே எமது ஊர் மக்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களை திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்று பெரும், அதாவது சன்மானங்களையும் பரிசு பொருட்களையும் எடுத்துக் கொண்டு போய் அந்த நஜ்ஜாஷி மன்னிடத்திலே கேட்கிறார்கள். காரணம், எமது ஊர் மக்களை திருப்பி அனுப்ப வேண்டும். ஆனால் அவர் மறுத்து விடுகிறார். அதற்கு பின்னால் இவர்கள் கூறுகிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அது நஜ்ஜாஷி மன்னன் கிறிஸ்தவராக இருந்தார், இவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி இவர் குறை கூறுகிறார், அவர் ஒரு அடியான் என்று சொல்கிறார், இன்னும் எம்மை போன்ற மனிதர் என்று சொல்கிறார் என்று கூறி அவருடைய மனதை மாற்ற பார்க்கிறார்கள். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அனுப்பப்பட்ட அந்த சஹாபா தோழர்களை நஜ்ஜாஷி மன்னன் அழைத்து, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்ட போது அவர்கள் கூறுகிறார்கள், அவர்கள் கூறிய, அதாவது ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், இஸ்லாத்தை பற்றி சொல்கிறார்கள், ஏகத்துவ கொள்கை, அவர்கள் சொன்ன அனைத்து செய்தியும் அந்த தௌராத்துக்கு உடன்பாடாக இருக்கிறது, இஞ்சிலுக்கு, அதாவது இஞ்சில் பைபிளுக்கு உடன்பாடாக இருக்கிறது. எனவே மாற்றமான எந்த செய்தியும் சொல்லவில்லையே என்று நஜ்ஜாஷி மன்னன் புகழ்ந்து அந்த எடுத்து செல்வதற்காக வந்த இருவரையும் துரத்தி விடுகிறார்கள். அதற்கு பின்னால் இந்த நஜ்ஜாஷி மன்னனுடைய அரவணைப்பில் இவர்கள் இருக்கிறார்கள். அந்த இருவரும் எத்தனையோ சன்மானங்கள் கொடுத்தாலும் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் எதனை தந்தாலும் நான் இவர்களை அனுப்ப மாட்டேன் என்று மறுத்து விடுகிறார். உங்களை ஏசக்கூடியவர்கள், திட்டக்கூடியவர்களுக்கு அபராதம் அளிப்பேன் என்ற, அதாவது பயமுறுத்துகிறார், இங்க இருந்து போய்விடுங்கள் என்று அந்த 2 மனிதர்களும் முயற்சிக்கிறார்கள். நஜ்ஜாஷி மன்னன் கூறுகிறான், நீங்கள் மலை அளவுக்கு சன்மானங்களை தந்தாலும் கூட முஸ்லிம்களை திருப்பி அனுப்ப மாட்டேன் என்று கூறி இருவரும் அனுப்பப்படுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 50, நபித்துவம் கிடைத்து 10 வருடங்கள், பல சொல்லொன்னா துயரங்கள், துன்பங்களை அனுபவித்து அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை பாதுகாப்பதற்காக முதலாவது ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் அனுப்பி, 2வதாக 100 பேரை அனுப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொடர்ந்து மலைப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள். ஹபஷாவில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக அந்த அரசருடைய அரவணைப்பில் இருக்கிறார்கள். நபி அவர்களுடைய 50வது வயது வருகின்ற போதுதான் ஆமுல் ஹுசுன், அதாவது கவலை ஆண்டு என்று சொல்லப்படுகிறது. எதனால் என்றால், தனக்கு துணையாக இருந்த அபூ தாலிப் அவர்கள் மரணிக்கிறார்கள். அதற்கு பின்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அருமை மனைவி கதீஜா ரலியல்லாஹு அவர்களும் மரணிக்கிறார்கள். அது ஒரு கவலை ஆண்டாக கணிக்கப்படுகிறது. எனவே இந்த ஆமுல் ஹுசுன், அதற்கு பின்னால் என்னென்ன நடந்தது என்பதை பற்றி வரக்கூடிய வாரங்களிலே இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். எனவே இவ்வாறாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளை நாம் சுருக்கமாக நாம் தெரிந்து கொண்டு அவர்களுடைய தியாகத்தை அறிந்து நாம் இஸ்லாத்துக்காக எம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை ஒவ்வொருவரும் தன்னிடத்தில் கேள்வி கேட்டு அதற்கு இஸ்லாத்துக்கு உதவியாக ஒத்தாசையாக நாம் இருக்க வேண்டும். அதற்காக நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை படித்து படிப்பினை பெற்று அல்லாஹுடைய அன்புக்கும்
அரவணைப்புக்கும் சொந்தக்காரர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியவர்கள் புரிவானாக.